வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ராவில் எக்ஸாம்பிள் 3.1 பார்க்கலாம். த ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 6 times his son's age. 6 years hence, the age of father will be 4 times his son's age. Find the present ages of the son and father, அதாவது in years. இதே கொஸ்டின் தமிழில் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.1. தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல 6 மடங்கு ஆகும். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல் 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை காண்க, அதாவது வருடங்களில். இப்போ பாருங்கள், அப்போ தற்போதைய வயது தந்தைக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மகனுக்கு ஒய்ன்னு வச்சுக்கலாம். இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தந்தையின் வயதானது மகனின் வயதைப் போல 6 மடங்கு, மடங்குனாவே பெருக்கல்னு அர்த்தம், 6 மடங்கு அதிகம். இங்கே தந்தைங்கிறது வந்து என்னது, எக்ஸா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மகனின் வயதை போல் எத்தனை மடங்கு அதிகம், 6 மடங்கு அதிகம் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 ஒய்யா, 6 ஒய்னா 6 இன்ட்டு ஒய்ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம், அதாவது 6 வருஷத்துக்கு பின்னாடி. அப்போ 6 வருடங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தற்போதைய வயது பார்த்திங்கன்னா, அப்போ தந்தைக்கும் 6 வருஷம் கூடும், மகனுக்கும் 6 வருஷம் கூடுமா. அப்போ தந்தை ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6, மகனுக்கு என்னது ஒய் ப்ளஸ் 6. அப்போ பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தந்தையின் 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தந்தையின் வயது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு, அதாவது 6 வருடங்களுக்கு பிறகு பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் 6. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் எத்தனை மடங்கு அதிகமாமா, 4 மடங்கு அதிகம். அப்போ 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 6. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 6 வருடங்களுக்கு பிறகு. தந்தையின் வயதானது பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு மகனின் வயதை போல் எத்தனை மடங்கு அதிகம், 4 மடங்கு அதிகம். அப்போ 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 6, மடங்குனாவே மல்டிபிள்னு அர்த்தம். இங்கே ப்ராக்கெட் பண்ணியிருக்கிறது இது மல்டிபிள்னு அர்த்தம். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம். அப்போ சமன்பாடு 1ஐ 2ல் பிரதிடுறோம். இங்கே சமன்பாடு 1 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6ஒய்ன்னு இருக்குது. சமன்பாடு 2 வந்து எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 6ன்னு இருக்குது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம், 6ஒய்ன்னு அப்ளை பண்ணலாம். அப்போ 6ஒய் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 4ஒய் ப்ளஸ், அதாவது இது அப்படியே உள்ள போய் மல்டிபிள் பண்ணணும். 4ஒய் ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 6 என்னது 24. இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. அதாவது எக்ஸுக்கு பதிலாக 6ஒய்ன்னு அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதை கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணியாச்சு. 4ஒய் ப்ளஸ்ஸு 4 6 24. அப்போ பாருங்கள், ஒய்யெல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் வேல்யூலாம், அதாவது மாறிலி தனி நம்பர்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிடலாம். தனி நம்பர்னால் மாறிலிலாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிடலாம். ஸோ இது பாருங்கள், 6ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 4ஒய் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 4ஒய்ன்னு வந்துடும். ஈக்குவல் டு இந்த 24 அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 6 ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு வரும்போது மைனஸ் 6ன்னு வந்துடும். 6ஒய் மைனஸ் 4ஒய் 2ஒய் ஈக்குவல் டு 24 மைனஸ் 6 18. அப்போ ஒய் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 2வா. இங்கே 2ஒய்னா 2 இன்ட்டு ஒய்ன்னு அர்த்தம். அப்போ இந்த 2 இன்ட்டு ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு வரும்போது டிவைடட் ஆகும். இந்த மல்டிபிள் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைடடில் வரும். அல்ஜிப்ரா பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எப்போதும் மல்டிபிள் மறைஞ்சிருக்கும். அப்போ 18 2ஆல் டிவைட் பண்ணால் 9. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 9. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த ஒய் ஈக்குவல் டு 9இன் மதிப்பை பார்த்திங்கன்னா சமன்பாடு 1ல் பிரதிடுறோம். சமன்பாடு 1 என்னது நமக்கு, இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6ஒய்யா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னது 9 வந்திருக்கா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 54. ஸோ தேர்ஃபோர் மகனின் வயது என்னது, இங்கே பாருங்கள், தந்தை ஈக்குவல் டு எக்ஸு, மகன் ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டிருக்குமா. இப்போ மகனின் வயது பார்த்திங்கன்னா இங்கே ஒய்யோட வேல்யூ என்னது 9. அப்போ 9 வருடங்கள். நெக்ஸ்ட்டு தந்தையின் வயது பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ அப்போ 54. அப்போ 54 வருடங்கள். இதே கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே இருக்கும். இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா
இதில் எப்படி ரைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னு போட்டு ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு என்னது எக்ஸு, சன்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு ஒய். அப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ரொசீஜரில் இதே தான், சேம் ப்ரொசீஜர். ஆஃப்டர் 6 இயர்ஸ், அதாவது 6 வருடங்களுக்கு பிறகு இது அப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் ஏஜ் எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு வரும், சன்ஸ் ஏஜ் ஒய் ப்ளஸ் 6ன்னு வரும். அப்புறம் சேம் ப்ரொசீஜர் இதே தான் ரைட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஏஜ் ஒய் ஈக்குவல் டு 9 இயர்ஸ், ஃபாதர்ஸ் ஏஜ் எக்ஸ் ஈக்குவல் டு 54 இயர்ஸ் ரைட் பண்ணிடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.